இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னாச்சி பழத்தில் வந்து ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹாஃப் அன்னாச்சி பழம் 628 கிராம் இருந்துச்சு. அதே வந்து நல்லா தோல் நீக்கிட்டு வெயிட் பார்த்துருக்கேன், 628 கிராம் இருந்துச்சு. அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம். அது 520 to 28 கிராம்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு 400 கிராம்ஸ் சுகர் வந்து எடுத்திருக்கேன். சுகருக்கு பதிலாக வந்து ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்திக்கலாம். அந்த பல்ப்பில் வந்து சுகரை வந்து நல்லா ஆட் பண்ணி அது டிசால்வ் கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் நான் அதையை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை வந்து ஒரு 3/4 அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக இதாகி போச்சு. மிச்சம் வந்து பாயிலிங் ஸ்டேட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜாம் செய்யறதுக்கு ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸாக நம்ம இதுக்கு வந்து பெக்டின் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் பெக்டின் வந்து அந்த 400 கிராம் சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தனியாக எடுத்து வச்சு இதில் வந்து பெக்டினை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு கனமான பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அதில் பல்ப்பும் சுகரும் டிசால்வான அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண போகிறோம். சிங்கிள் பாயில் ஸ்டேஜ் ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சுகர், அந்த பெக்டின் இது பவுட்ரு வந்து இதில் மேலே வந்து அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதனுடைய ஃபார்ம் வந்து எப்படி அப்படின்னா ஷீட் பதம், வி ஷேப் அண்ட் ட்ராப் டெஸ்ட் இதில் பண்ணியிருப்பேன். டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வீடியோ வந்து இதோட கீழே வந்து ஆட் பண்ணுறேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷீட் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயில்டாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக இதானதுக்கப்புறமா வந்து எல்லோவாக இருக்கிற அந்த ஜாம் கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரும். இதே ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ப்ரௌனாக இருக்கும். அந்த டேஸ்ட் வைஸில் வந்து பைனாப்பிள் ஜாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி ட்ராப் டெஸ்ட், ஷீட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே ஒரு கிளாஸ் ஜாரில் சூடாக இருக்கும்போதே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் ஜாருக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஜார்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக இதானதுக்கப்புறமா ரொம்ப ஆற விட்டீங்க அப்படின்னா அப்படியே பாத்திர ஷேப் என்ன இருக்கோ அப்படியே ஆயிரும். அதனால் லைட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஜார் கண்டெய்னருக்கு நீங்கள் மாற்றி அப்படியே வாட்டர் தண்ணியில் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் எடுக்கும்போது ஸ்பூன்ஸை வந்து ஹீட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ எடுத்து வச்சுட்டு திரும்பவும் கிளாஸ் ஜாரை க்ளோஸ் பண்ணி இல்லை பிளாஸ்டிக் ஜாரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சிட்டிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு நீடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஜாம் ரெசிபி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பதிவுகளை வந்து எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.